அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தயாபால தயாபாத்திரம் வாத்சல்யாதி குணார்ணவம் ஸ்ரீனிவாசாச்சாரிய சத்புத்திரம் வந்தே வெங்கடதேசிகம். எல்லாருக்கும் நமஸ்காரம். கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ஏகாதேசி சத்சங்கில் உங்களை எல்லாம் சந்தித்து பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மெயினாக நம்ம பார்க்க போகிற அனுபவம் வந்து திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியிலிருந்து அகோபிலம் திவ்ய தேசத்துக்கு அவர் சாத்தின 10 பாசனங்களை தான் அனுபவிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் வந்து போன ஆச்சாரியர்கள் 2 பேரோடைய திருநட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். ஆச்சாரியர்கள் திருநட்சத்திரத்தை நம்ம ஏன் கொண்டாடணுங்கிறத நம்ம போன உபன்யாசத்துலேயே டீட்டெயில்டாக பார்த்தோம். காஞ்சி வரதராஜ பெருமாளே சொல்லியிருக்காரு, எனக்கு நீ பண்ண கைங்கரியம் என் அடியார்களுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டு அடியவர்களுக்கு நம்ம செய்கிற கைங்கரியத்தினால தான் நமக்கு பலன் கிடைக்குங்கிறத சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம ஆச்சாரியர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆடி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் மாரநேர் நம்பிங்கிற ஒரு வைஷ்ணவ பெரியவர் இருந்திருக்காரு, அவருடைய திருநட்சத்திரம். அதுக்கப்புறம் ஆடி உத்திராடத்தில் ஆளவந்தாருடைய சுவாமி ஆளவந்தாருடைய திருநட்சத்திரம். ஆளவந்தார் சுவாமியை பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். மாரநேர் நம்பி யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால் இன்னைக்கு வந்து மாரநேர் நம்பி ஆச்சாரியன் பற்றி ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் அகோபிலம் பற்றி நம்ம பார்க்கலாம். மாறன் நேர் நம்பி, அதாவது மாறன்னா நம்மாழ்வாரைத்தான் மாறன்னு சொல்லுவாங்க. அவருக்கு நேரன்னா அவருடைய குண, ஆமாம், ஈக்குவலாக அவருடைய குணம், அவருடைய பாவம், பக்தி எல்லா விஷயத்துலையும் நம்மாழ்வார் மாதிரியே இருந்ததுனால அவருக்கு வந்து பேரு மாறன் நேர் நம்பி. மாறன் நேர் நம்பி வந்து ஒரு சிறந்த வைஷ்ணவர். அவர் வந்து அது 4வது வர்ணத்தில், அதாவது தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர். அதனால அந்த காலத்துல எல்லாம் தீண்டாமை ரொம்ப இதுவாக இருந்த காலம். பட் அந்த சமயத்திலேயே ஆளவந்தார் வந்து அவருடைய பக்தியையும் அவருடைய ஸ்ரத்தையையும் அனுஷ்டானத்தையும் பார்த்து அசந்து போய் அவரை சிஷ்யராக ஏற்றுக்கிட்டு அவருக்கு எல்லா உபதேசங்களையும் பண்ணி எல்லா ரகசிய அர்த்தங்களையும் சொல்லி கொடுத்து அவர் அந்தரங்கமான சிஷ்யனாக அவரை வச்சிருந்திருக்காரு மாரநேர் நம்பியை. மாரநேர் நம்பி வந்து அவர்கிட்ட இருந்து ஆச்சாரியன்கிட்ட இருந்து உபதேசங்களை மட்டும் பெற்றுக்கல, ஆச்சாரியனுக்கு உடல் நோவு வந்த போது சுவாமி ஆளவந்தாருக்கு வந்து உட்காருங்க சுவாமி ஆளவந்தாருக்கு வந்து ராஜப்பிளவைன்னு ஒரு நோய். ராஜப்பிளவைன்னா இங்கிலீஷில் கார்பன்கிள்னு சொல்லுவாங்க. கார்பன்கிள்னா இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வரும். இந்த முதுகெல்லாம் புண்ணாகி ரொம்ப சிரமப்படுவாங்க, ராஜப்பிளவை நோய். இப்போல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. பட் முந்தி வந்து அதுக்கு அவ்வளவு இது இல்லாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி நோய் வந்திருந்தப்போ மாரநேர் நம்பி வந்து ஆச்சாரியன்கிட்ட அந்த நோயை எனக்கு கொடுங்க, நான் அது ஒரு ஆச்சாரிய கைங்கரியமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நோயை அவர் வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு குருபக்தி இருந்திருக்கு மாரநேர் நம்பிக்கு. அதுபோக இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, மாரநேர் நம்பி பரமபதிச்ச போது அதுக்கு முன்னாடி வந்து அவர் பெரிய நம்பி சுவாமி, பெரிய நம்பி வந்து ராமானுஜருக்கு ஆச்சாரியன், ஆளவந்தாருக்கு சிஷ்யர், ராமானுஜருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பி. அவர் தான் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார் உடையவருக்கு. அவர்கிட்ட வந்து மாரநேர் நம்பி வேண்டிக்கிட்டாராம், சுவாமி எனக்கு நான் பரமபதிக்கும் போது எனக்கு வந்து ஸ்ரீ வைஷ்ணவ முறைப்படி நீங்கள் தான் சர்ம காரியங்களை பண்ணணும், அதான் அவர் பிறந்த குலத்தில் உள்ளவங்ககிட்ட கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அவரும் சரின்னு சொல்லிட்டு பெரிய நம்பிகள் வந்து மாரநேர் நம்பி பரமபதிச்சப்போ அவரே சர்ம காரியங்கள்லாம் பண்ணாராம். அவர் அந்த மாதிரி பண்ணதுமே எல்லா ஸ்ரீரங்கத்தில் உள்ள அந்தணர்கள்லாம் வந்து ராமானுஜர்கிட்ட கேட்டாங்களாம், என்ன சுவாமி உங்கள் ஆச்சாரியன் இப்படி பண்ணிட்டாரு, தாழ் குளத்தில் பிறந்தவருக்கு போய் இவர் சர்ம காரியங்கள் பண்ணாரு, இது சரியா அப்படின்னு கேட்டாங்களாம் அங்கே உள்ளவங்கெல்லாம். ராமானுஜருக்கு தெரியும் பதில் என்னன்னு, இருந்தாலும் அது தன்னுடைய ஆச்சாரியன் வாயால் வரணுங்கிறதுக்காக நீங்கள் பெரிய நம்பிகிட்டே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம்.
ஸோ இவங்கெல்லாம் போய் பெரிய நம்பி சுவாமி வீட்டுக்கு போய் கதவை தட்டி, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க நீங்கள், தாழ் குலத்தில் பிறந்தவனுக்கு நீங்கள் எப்படி சரம காரியங்கள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் சொன்னாராம், நான் ஒன்றும் ராமனை விட உயர்ந்தவன் கிடையாது, மாரநேர் நம்பி ஒன்றும் ஒரு பறவையை விட தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொன்னாராம். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ராமாயணத்தில் சீதை காணாமல் போன பின்னாடி ராமர் தேடிட்டு போறாரு. தேடிட்டு போகும்போது ஜடாயு மகாராஜா வந்து ராவணனோட சண்டை போட்டு குற்றுயிரும் கொலையுயிருமா ராமன் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராமன் வந்ததுமே ராமனை பார்த்து ஆயுஷ்மான் பவன் முதல் சொன்னாராம். அது ஒரு விசேஷமான விஷயம். அது அவரு உயிர் போற நிலைமையில இருந்தப்போ கூட ராமனை பார்த்ததுமே ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ணணுங்கிறது தான் அவருக்கு பெருசா பட்டுச்சான். அந்த மாதிரி அவரு இந்த மாதிரி ராவணன் வந்து சீதா பிராட்டிய கடத்திட்டு போனா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தடுத்து பார்த்தேன், என்னால் முடியலை அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அவர் வந்து பரமபதிச்சிடுறாரு ஜடாயு மகாராஜா. அந்த ஜடாயு மகாராஜா பரமபதிச்சதுமே அவருக்கு மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்டு ராமர் வந்து அவரே சரம காரியங்களை பண்ணாராம். ராமன் வந்து சக்கரவர்த்தி திருமகன், அவர் ராஜா. அவர் வந்து ஒரு பறவை கழுகு தானே. பறவை மகாராஜாவுக்கு வந்து சரம காரியங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. அதனால ராமனே ஒரு மனுஷன் கூட இல்லை, ஒரு பறவைக்கு சரம காரியங்கள் பண்ணியிருக்கும் போது அடியேன் யாரு, நான் வந்து ஒரு சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு மாரநேர் நம்பிக்கு சரம காரியங்கள் பண்ணதுல என்ன இது குற்றம் இருக்கு? அதே மாதிரி மாரநேர் நம்பி வந்து ஒரு சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவன். அவர் ஒன்றும் ஒரு பறவையை விட அவர் ஒன்றும் தாழ்ந்தவர் கிடையாது, நான் வந்து ராமனை விட உயர்ந்தவனும் கிடையாது, அதனால நான் பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்களா பெருமாளுடைய அடியார்களாக இருந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம அவங்ககிட்ட பணிவோடு தான் இருந்துக்கணும். அவங்ககிட்ட வந்து நம்ம பார்த்து தான் நம்ம நடந்துக்கணும். இது திருமாலையில் ஒரு பாசுரம், 42வது பாசுரம். பழுதலா ஒழுகலாற்று பலசது பேதிமார்கள் இழி குலத்தவர்களேலும் எம் அடியார்களாகில் தொழுமினீர் கொடுமின் கொன்மின் என்று நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே அப்படிங்கிறது பாசுரம். திருமாலையில 42வது பாசுரம். பழுதிலா ஒழுகலாற்று பலசது பேதிமார்கள்னா என்னன்னா, பழுதிலான்னா குற்றம் இல்லாம ஒழுகலாற்றுனா அதை வழியா சொல்லிக்கிட்டே வர்றது தான் ஒழுகலாற்று. ஆற்று ஒழுகல்ங்கிறது வழியா சொல்லிட்டு வர்றது. அதாவது பிரம்மா தொடக்கமா இன்னைக்கு உள்ள அந்தணர்கள் வர எல்லாரும் வேதம் ஓதுறாங்கல்ல, அதைத்தான் சொல்றாரு. சதுப்பேதிமார்கள்னா சதுர்வேதிகள், அதான் 4 வேதத்தையும் படிச்சு ஓதுறவங்க. ஸோ அவங்கள சொல்றாரு. ஸோ அவங்கள பார்த்து அந்த பல சது பேதிமார்கள்ங்கிறது சம்போதனம். அதாவது சம்போதனம்னா தமிழ்ல வெளிச்சொல், ஒரு எக்ஸ்கிளமேஷன் மார்க் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல. அப்படின்னா அவரை பார்த்து பேசுறாங்களாம். இழி குலத்தவர்களேலும், அதாவது தாழ்ந்த குலத்துல பிறந்திருந்தாலும் எம் அடியார்களாகில் தொழுமினீர், அவங்கள வந்து வணங்கணும். கொடுமின் கொன்மின் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க நல்ல விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க ஏதாவது நல்ல விஷயங்களை சொன்னாலும் நீங்க வாங்கிக்கணும். அவன் தாழ்ந்த குலத்துல பிறந்தவன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்று நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போலும் மதில் திருவரங்கத்தானே. அதாவது ஆழ்வார் வந்து திருவரங்கத்தானை பார்த்து சொல்றாரு, நின்னோடு ஒக்க அருளினாய் அப்படின்னா உனக்கு ஈக்குவலா அவங்கள வச்சு நம்ம வழிபடணும்னு சொல்லி நீ சொல்லியிருக்க அப்படின்னு இந்த பாசுரத்துல தொண்டரடி பொடியாழ்வார் சொல்றாரு. இந்த பாசுரத்தை பாடியிருக்க தொண்டரடி பொடியாழ்வாரே அந்தணர் தான். அவரே இந்த மாதிரி சொல்றாரு. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ட்ட வந்து பிறவியை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அது மகா பாவம். அடியவர்கள்னா அது அடியவர்கள் தான், அவங்க எந்த குலத்துல பிறந்தாங்க என்ன பண்றாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அடியவர்களை வந்து நம்ம மரியாதையோட நடத்தணுங்கிறது தான். ஸோ இந்த விஷயந்தான் மாரநேர் நம்பி சுவாமியோட கதையில வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது.
ஆளவந்தார் சுவாமியை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், இனிமேலும் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு வந்து இன்றைய விஷயமான அகோபிலம், இதுவும் ஒரு போன வாட்டி மலைநாட்டு திவ்ய தேசங்களுக்கு வந்து நம்ம எப்படி விர்ச்சுவலாக போயிட்டு வந்தோமோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அகோபிலம் திவ்ய தேசத்துக்கு விர்ச்சுவலாக இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம். அகோபிலம்ங்கிறது வடநாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று. அதாவது பிரிக்கும் போது வடநாடுன்னு வருது. அது ஆந்திராவில் தானே இருக்குது, அது எப்படி வடநாடு அப்படின்னு சொல்லணும். திருப்பதியே வடநாடு தான். ஸோ வடநாட்டு திவ்ய தேசங்களில் 2 ஆந்திராவில் இருக்குது. ஒன்று திருமலை, இன்னொன்று வந்து அகோபிலம். ஸோ அகோபிலம் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை, ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸில் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஆதிசேஷன் படுத்திருக்கிற மாதிரி இருக்குமா அந்த ஷேப். நம்ம மேப்பில் பார்த்தோம்னா அதோட தலைப்பகுதியில் தான் திருமலை இருக்குது. வேங்கடம் இருக்கிறது கீழே சவுத்தில் இருக்கிறது தான் அந்த தலைப்பகுதி. அங்கே வந்து திருவேங்கடம் இருக்குது. வயிற்று பகுதி மாதிரி இருக்கிற இடத்துல தான் அகோபிலம் இருக்குது. வால் பகுதியில் ஸ்ரீசைலம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸ்ரீசைலம் வைஷ்ணவ ஸ்தலம் கிடையாது, பட் இருந்தாலும் அது சொல்லுவாங்க அந்த ஸ்ரீசைலத்தில் தான் அது முடியுது. ஸோ அந்த இடத்துல அது இருக்கு. ஸோ அகோபிலத்துக்கு வந்து சுவாமி சொன்ன மாதிரி திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு 10 பாசுரங்கள்னால. ஆமாம், முதல் 10 7ஆம் திருமொழி. முதல் 10 7ஆம் திருமொழியில் 10 பாசுரம் ஆழ்வார் பாடியிருக்காரு. ஸோ திருமங்கை ஆழ்வார் திருமொழி பாடுறதுனால நம்ம அதை பார்க்க போகிறனால தனியன் இருக்கு. பெரிய திருமொழிக்கு ஒரு சம்ஸ்கிருத தனியன், கலையாமி கலைத்வம்சம் கலைம் லோக துவாரகம்னு ஒன்று. அதுக்கப்புறம் 4 தமிழ் தனியன்கள் இருக்கு. அதில் கூரத்தாழ்வான் சாத்தினது வந்து அடியனுக்கு ரொம்ப பிடிக்கும். நெஞ்சுக்கு இருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் 5க்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே அப்படிங்கிறது இந்த தனியன். அதான் நெஞ்சுக்கு இருள்கடி. நெஞ்சுக்கு இருள்னா என்ன? அஜ்ஞானம். நமக்கு இருக்கிற அஜ்ஞானத்தை போக்குற, அந்த இருளை போக்குற தீபம் மாதிரி அந்த பரகாலன் பனுவல்களேன்னு கடைசியில் வருதுல்ல, அது வந்து என்னென்ன விசேஷங்கிறத சொல்றாரு. நெஞ்சுக்கு இருள் கடி தீபமா, அதாவது அஜ்ஞானத்தை போக்குற தீபமா இருக்கும். அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம். நம்ம கர்மாக்கள்னால மாறி மாறி பறந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கர்மாக்களை ஒழிச்சு நம்ம பிறவியில்லா மோட்சத்தை அடைகிறதுக்கு நல் அமுதமா மருந்தா இருக்குமா இந்த பரகாலன் பனுவல்கள். தமிழ் நன்னூல் துறைகள் 5க்கு நல் இலக்கியம். அதாவது தமிழ்ல வந்து 5 இது சொல்லுவாங்க: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரியா சுவாமி? ஸோ அந்த 5ஐயும் கரெக்டான விதத்துல சேர்த்து பொருள்பட நயம்பட சொல்லியிருக்கிறது தான் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள், பரகாலன் பனுவல்கள். ஸோ அதுதான் தமிழ் நன்னூல் துறைகள் 5க்கும் நல் இலக்கியம். ஆரணசாரம், வேதத்துக்கே சாரமா இருக்கும் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்கள். பரசமய பஞ்சு கனலின் பொறி, மற்ற சமயத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, அதாவது வேதத்தை குத்ரிஷ்டிகள்னு சொல்லுவாங்க, அதாவது தவறா இன்டர்பிரேட் பண்ணி வேற விதமா அர்த்தம் சொல்றது, அவங்களுக்கெல்லாம் பஞ்சு கனலின் பொறி மாதிரி இருக்கும். ஏன்னா இவர் அவ்வளவு தெளிவா விளக்கமா சொல்றனால பரகாலன் பனுவல்களேங்கிற. ஸோ அந்த தனியனை சாத்திட்டு நம்ம பாசுரங்களை பார்ப்போம். இப்போ வந்து அகோபிலம் வந்து ஒரே திவ்ய தேசம்னு சொன்னாலும் அங்க வந்து நரசிம்மர் வந்து 9 சன்னதிகள்ல 9 நரசிம்மரா சேவை சாதிக்கிறார். ஸோ அந்த மலை மேல 9 நரசிம்மர் சன்னதிகள் இருக்கு. கீழே அடிவாரத்துல ஒரு பிரகலாத வரதன் சொல்லி ஒரு பெருமாள் கோயில் இருக்கு அடிவாரத்துல. ஸோ அது வந்து சென்னையிலேருந்து போகணும்னா இப்போல்லாம் ரோட்லேயே போகலாம், நல்ல டுவெல் கேரேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. கடப்பா வரைக்கும் ஹைவேஸ்லேயே போயிடலாம். அங்கேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தான் கண்ட்ரி ரோட்ஸு. ஸோ 7 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் சென்னையிலேருந்து அகோபிலத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அங்கே ஒரு 2 நாள் தங்கியிருந்தோம்னா நல்லா சேவை சாதிக்கலாம். யாராவது தெரிஞ்சவங்க கைடு மாதிரி யாராவது கூப்பிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அது காட்டு வழியில் ட்ரெக்கிங் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கிறனால நாமளாக போகிறது வந்து அவ்வளோ உசிதம் கிடையாது, அவ்வளவு சேஃபும் கிடையாது.
அதனால் அங்கே உள்ள யாராவது ஒரு கைடை வச்சு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஆழ்வார் பாசுரங்களில் முதல் பாசுரம் வந்து நான் இன்னைக்கு திருமாலடியார் குரூப்பில் அந்த பாசுரங்களை போட்டிருக்கேன், பாருங்கள், எடுத்து வச்சுக்கோங்க. அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்காகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி எட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றமேங்கிறது முதல் பாசுரம். ஸோ முதல் பாசுரத்தில் ஆழ்வார் என்ன சொல்கிறார், அங்கன் ஞானம் அஞ்சேன்னா நரசிம்மர் அவதாரம் எடுத்து வரும்போது அவருடைய கோபத்தையும் அவருடைய உருவத்தையும் அந்த உருமலையும் பார்த்து உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் பயப்பட்டாங்களாம். அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கோர் அங்கு ஓர் ஆளறியாய். அங்குன்னு ஏன் சொல்றாருன்னா, ஹிரண்யன் வந்து கேட்டானா, நீ ஹரிஹரின்னு சொல்றிய, அவன் எங்க இருக்கான், இங்க இருக்கானா அங்க இருக்கானான்னு கேட்டானா. அந்த தூண்ல இருக்கானான்னு தட்டி கேட்டான். ஆமா இருக்காருன்னு சொன்னதுமே அங்கிருந்து அவர் அவதாரம் எடுத்தார்ல, அதனால அங்கு ஓர் ஆளறியாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அதாவது அடிவனுக்காக அடிவன் சொல்ல காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் காட்டின இடத்துல அவர் அவதாரம் எடுத்ததுனால அங்கு ஓர் ஆளறியாய். அவுணன்னா அசுரர்களுக்கு தான் தமிழ்ல அவுணன் சொல்லுவாங்க. அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள். பொங்கனா நரசிம்மரை பார்த்ததுமே அவன் கோவத்துல பொங்குனானா. அவனுடைய ஆகம்னா அவனுடைய உடல், அவனுடைய மார்பு. வள்ளுகிறாள், வள்னா வலிமையான, உகிர்னா நகம். ஸோ நகத்தால தானே அவர் கிழிச்சு அவனை கொன்னாரு. ஸோ வள்ளுகிறாள், போழ்ந்தன்னா நம்ம பொழக்கிறதுன்னு சொல்றோம்ல, அதைத்தான் அந்த தமிழ்ல போழ்ந்த புனிதனிடம் பைங்கன் ஆணை. ஒவ்வொரு பாசுரத்துலையும் மொதல் 2 வரி வந்து நரசிம்மருடைய பிரபாவத்தை சொல்லும், அவர் பண்ண காரியத்தை சொல்லும். அடுத்த 2 வரி வந்து அகோபிலத்தை பத்தி விளக்கமா இருக்கும். இந்த 10 பாசுரமே இதே மாதிரி தான் வரும். ஒரே ஆமா கரெக்ட். ஆமா ஆமா, அது ஒரு விசேஷம் தான் இதுக்கு. ஆமா, அதுவும் விசேஷம். பைங்கன் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி எட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்றமே அப்படிங்கிறாரு. ஸோ பைங்கன் ஆனை கொம்புனா அந்த அங்க உள்ள யானைகளுக்கு வந்து கண்ணு பச்சையா இருக்குமா. பைங்கன் ஆணையை கொன்று சிங்கங்கள் அந்த ஆணைகளை அடிச்சு கொன்னு பத்திமையால் பக்தியால் அடிக்கீழ் செங்கன் ஆளி ஆளினா சிங்கம், செங்கன் ஆளினா சிங்கத்துக்கு கண்ணு சிவப்பா இருக்குமா. செங்கன் ஆளி அடிக்கீழ்னா பெருமாளுடைய திருவடி கீழே அந்த யானைகளோட கொம்புனா தந்தங்களை கொண்டு வந்து இட்டு இறைஞ்சும் சிங்கவேள் குன்றமே. அதாவது அந்த ஊர்ல வந்து அவ்வளவு காட்டு மிருகங்கள் இருக்கும், சிங்கங்கள் யானைகள்லாம் இருக்கும். அது சண்டை போட்டு அந்த சிங்கங்கள் யானைகளை கொன்று அந்த தந்தத்தை எடுத்துட்டு வந்து அதை வந்து படைச்சு வணங்குற அந்த ஊரோட பெருமை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதில் வந்து 10 பாசுரம் இருக்கு, 9 நரசிம்மர் இருக்காரு, கீழே ஒரு பிரகலாத வரதன் அடிவாரத்தில் உள்ள சேர்த்து 10. ஸோ ஆழ்வார் வந்து இந்த பாசுரம் இந்த நரசிம்மருக்கு அப்படின்னு சொல்லி பாடலை ஒன்றும், அந்த மாதிரி குறிப்பு ஒன்றும் கிடையாது. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலையும் அந்த மாதிரி ஒரு விளக்கம் கிடையாது. ஆனால் அடியனுடைய அனுபவம், இது அதிக பிரசங்கித்தனம் கூட சொல்லலாம். அடியன் அங்கே போய் ஒவ்வொரு நரசிம்மரையாக சேவிக்கும் போது இந்த பாசனங்களை பார்க்கும்போது இந்த பாசனத்தை இந்த நரசிம்மருக்கு தான் சாத்தியிருப்பாரோ அப்படின்னு ஒரு அனுபவம் வந்தது. அதைத்தான் உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கணும் சுவாமி. ஸோ இந்த முதல் பாசுரத்தில் வந்து பொங்கமாக வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த பாசுரம் வந்து உச்சியில், அதாவது அப்பர் அகோபிலம் லோவர் அகோபிலம்னு இருக்கும். ஸோ அப்பர் அகோபிலத்தில் ஃபர்ஸ்ட் வந்து அகோபில நரசிம்மர் சுவாமி கோயில் இருக்கு. அங்கேருந்து மேலே ட்ரெக்கிங் போகும்போது இந்த மேப் நீங்கள் அப்புறம் டீட்டெயில்டாக காமிங்க சுவாமி, இந்த மேப்பில் இருக்கும். ஸோ மேப்பில் மேலே பார்த்தீங்கன்னா ஜுவாலா நரசிம்மர் அப்படின்னு உச்சியில் இருக்கும்.
இந்த உக்ரஸ்தம்பம்னு சொல்லுவாங்க. உக்ரஸ்தம்பத்திலேருந்து தான் நரசிம்மர் வெளியே வந்தார் அப்படின்னு. ஸோ அகோபிலத்தோட ஸ்தல புராணம் என்னன்னா, கருடன் வந்து நரசிம்மர் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நீங்கள் நரசிம்மரை அவதாரம் எடுத்தீங்க, அது எனக்காக ஒரு வாட்டி அந்த அந்த உருவத்தோடையே வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம். கருடனுக்காக பெருமாள் வந்து நரசிம்மரா திருப்பி வந்த இடம்தான் இந்த அகோபிலம். ஸோ அந்த கருடாத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த மலையை வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்தா கருடன் மாதிரி தெரியும். ஸோ அது கருடாத்திரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மேலே போகும்போது, ஜுவாலா நரசிம்மர் சன்னதிக்கு போகும்போது, அதான் இருக்கிறதுலே மேலே இருக்குது. அந்த இடத்துல தான் இரண்யனை வந்து வதம் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பெருமாள் சன்னதி இருக்குது, நரசிம்மர் சன்னதி, அதான் ஜுவாலா நரசிம்மர். அவர் வந்து அங்கே போகும்போது பவனாசினின்னு ஒரு ஆறு, அந்த ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம நனைஞ்சிக்கிட்டே போவோம் உள்ள. ஸோ அங்கே போனீங்கன்னா அங்கே அந்த பெருமாள் சந்நிதியில் ரொம்ப உக்ரமாக அந்த பெருமாள் இதை பார்க்கலாம். நீங்கள் ஹிரண்ய கசுபு மடியில் போட்டு அவன் இதை கிழித்து குடலை மாலையாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். 4 செட் ஆஃப் கரங்கள் இருக்கும். ஸோ அடிக்கரங்களில் வந்து கீழே உள்ள செட்டில் வந்து அவனை பிடிச்சி மடியில் வச்சிருக்க மாதிரியும், நடுவில் உள்ள 2 கை வந்து அவனை பொழக்கிற மாதிரி இருக்கும். 3வது செட்டு கையில் சங்கு சக்கரம் இருக்கும். 4வது செட்டு கையில் அந்த அவனுடைய குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். 4 செட் ஆஃப் திருக்கரங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுலையும் அவர் ஒன்று பண்ணுற மாதிரி. ஸோ அதில் வந்து வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம், அதை அவனை கொன்னதை பற்றி முத சொல்கிறனால இந்த பாசுரத்தை தான் ஜுவாலா நரசிம்மருக்கு அவர் சாத்தியிருப்பாரோ அப்படின்னு ஒரு அனுபவம் ஏற்பட்டது அடியனுக்கு. ஸோ அடுத்த பாசுரம் பார்ப்போம். அலைத்த பேழ்வாய் அலைத்த பேழ்வாய் வாழ் எயிற்றோர் கோளறியாய் அவுணன் கொலை கையாளன் நெஞ்சிடந்த கூர் உகிராளன் இடம் மலைத்த செல்சாத் தெரிந்த பூசல் வான் துடிவாய் கடுப்ப சிலை கைவேடர் தெளிப்பறியாத சிங்கவேள் குன்றமே. ஸோ இதுலேயும் முதல் 2 வரியில வந்து நரசிம்மரை பற்றி சொல்கிறேன். அலைத்த பேழ்வாய்னா அந்த குகை மாதிரி வாய், பெரிய உருவமாக வந்தார்ல. ஸோ அந்த அலைத்த பேழ்வாய் வாழ் எயிற்றோர், எயிற்றுன்னா அந்த பல்லு, வாழ் எயிற்றுனா பளபளன்னு வாழ் மாதிரி பிரகாசமாக இருந்ததான். கோள் அரியாய் நரசிம்மராய் வந்த அவுணன் கொலை கையாளன் நெஞ்சிடந்த, கொலை கையாளன்னா அவன் வேலையே இரண்ய கசிபி வந்து எல்லாரையும் கொல்றதையே வேலையா வச்சிருந்தான். ஸோ அதனால கொலை கையாளன் அப்படிங்கிறார். கொலை கையாளன் நெஞ்சிடந்த கூர் உகிராளன் இடம், கூர்மையான நகங்களை உடைய நரசிம்மருடைய இடம் எதுன்னா, மலைத்த செல் சாத்தெறிந்த பூசல் வந்துடிவாய் கடுப்ப சிலை கை வேடர் தெளிப்பறியாத. மலைத்த செல் மலைத்தனா அங்கேயே ஆக்கிரமிச்சு இருக்கிற செல் சாத்தெறிந்த பூசல். செல் சாத்துனா இது வந்து ஒரு ரொம்ப அன்யூஷுவலான தமிழ் வார்த்தை. சார்த்தம்னா வடமொழியில சம்ஸ்கிருதத்துல சார்த்தம்னா ஒரு கம்யூனிட்டின்னு அர்த்தமா. செல் சார்த்தன்னா செல்னா போறது. ஸோ போறதுன்னா யாத்திரைக்கு போறவங்க, யாத்ரீகர்கள், சேத்ராடனம் பண்றவங்கன்னு சொல்றவங்க, அவங்களத்தான் செல் சாத்து அப்படின்னு சொல்றாரு திருமங்கை ஆழ்வார். ஸோ செல் சாத் எறிந்த பூசல் வந்துடுவாய் கடுப்ப சிலை கை வேடர் தெளிப்பறி. அதாவது அந்த ஊர்ல அந்த காட்டுல வந்து வேடர்கள் தான் இருக்காங்க. ஆனா யாத்திரிகர்கள் வந்து பெருமாளை சேவிக்கிறதுக்காக அடிக்கடி வர்றாங்க. ஸோ இவங்க வர்றதை அவங்க வந்து இடைஞ்சலா நினைச்சுக்கிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. ஸோ அவங்க சண்டை போடுறதுல வந்து அந்த கூச்சல் அவ்வளவு சத்தமா கேக்குதான் அந்த வேடர்கள். ஸோ சிலைக்கை வேடர் தெளிப்பறியாத சிங்கவேள் குன்றமே. ஸோ அந்த சிங்கவேள் குன்றத்துல வந்து யாத்திரிகர்களும் அங்க உள்ள வேடர்களும் நேட்டிவ் ஹண்டர்ஸும் சண்டை போடுற அந்த சத்தம் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 வரியில நரசிம்மரை பத்தி சொல்லிட்டு அடுத்த 2 வரியில இந்த மாதிரி ஒரு வர்ணனை கொடுக்குறாரு. ஸோ இது வந்து அடியனுக்கு என்ன தோணிச்சுன்னா, அகோபில நரசிம்மர்னு சொல்லி, அதாவது அப்பர் அகோபிலத்துல மெயின் கோயில் வந்து அகோபில நரசிம்மர் தான். அங்க வந்து ஒரு குகைக்குள்ள இருப்பாரு. ரொம்ப இந்த நரசிம்மரும் உக்ரமா இருப்பாரு. இங்க இருக்க அகோபில நரசிம்மர் ரொம்ப உக்ரமா இருப்பாரு.
இதுக்கு இந்த கோயிலில் வந்து இந்த குகைக்குள்ள நரசிம்மர் இருப்பார். முன்னாடி வந்து தாயார் சன்னதி இருக்கும், செஞ்சுலட்சுமி தாயார்னு சொல்லி. ஸோ பெருமாள் நரசிம்மரா கருடனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வந்தப்போ தாயாரும் கீழே வந்து அந்த வேடுவ குலத்திலேயே பிறந்து செஞ்சுலட்சுமிங்கிற பேரில் வளர்ந்தாலாம். ஸோ அந்த செஞ்சுலட்சுமியை கல்யாணம் அவ பெருசாக வளர்ந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நரசிம்மர் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். இருந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வேடர்களுக்கே அவர் மருமகன் ஆயிட்டார் நரசிம்மர். ஸோ அந்த வேடுவர்கள் குலத்தில் பிறந்த செஞ்சுலட்சுமி தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது வந்து இந்த அகோபிலம் நரசிம்மரோட சன்னதியில் தான். அடியனும் வரையாலும் போயிருந்தப்போ 9 நரசிம்மருக்கும் வஸ்திரம் கொண்டு போயிருந்தோம். எல்லா ஊர்லேயும் வஸ்திரம் கொண்டு போய் கொடுத்தோம்னா வாங்கிப்பாங்க. அடுத்து திருமஞ்சனம் பண்ணுறப்போ சாத்திரம், இல்லை அடுத்த வாரம் ஏதாவது நல்ல நாள் வரும்போது சாத்திரம்னு சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் அகோபிலத்தில் 9 நரசிம்மரும் நாங்கள் போய் கொடுத்ததுமே உடனே சாத்திக்கிட்டாங்க. அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது, பாக்கியம். அதில் தாயாருக்கு புடவை சாத்திரம் உடனே அந்த பட்டர் வந்து தாயாருக்கும் செஞ்சுலட்சுமி தாயாருக்கு அதை சாத்தி நாங்கள் உடனே சேவித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த பாசுரத்தில் வந்து இந்த சிலைக்கை வேடர் அப்படிங்கிற அந்த வேடுவ குலத்தை பற்றி அவர் ரெஃபர் பண்ணியிருக்கிறதுனால இந்த நரசிம்மரோட சந்நிதியில் தான் அவர் இதை நினச்சி பாடியிருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுபவம் வந்தது. 3வது, ஏய்ந்த பேழ்வாய் வாழ் எயிற்றோர் கோளரியாய் அவுணன் வாய்ந்த ஆகம் வள்ளுகிறாள் வகிர்ந்த அம்மானதிடம் ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும் அன்றியும் நின்றலால் தேய்ந்த வேயும் அல்லதில்லா செங்கவேள் குன்றமேங்கிறது அடுத்த பாசுரம். எகெயின் ஃபர்ஸ்ட் 2 வரியில நரசிம்மரை பற்றி சொல்றாரு. ஏய்ந்த பேழ்வாய், பெரிய, அதாவது ஏய்ந்தன அவர் உருவத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய வாயா இருந்ததாம். அதனால ஏய்ந்த பேழ்வாய் வாழ் எயிற்றோர் கோளரியாய் அவுணன் வாய்ந்த ஆகம் வள்ளுகிறாள் வகிர்ந்த அம்மானது. அதே விஷயத்தை தான் திருப்பி சொல்றாரு. ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும். ஓய்ந்த மாவுன்னா அந்த மிருகங்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் சுற்றி திரிஞ்சு ஒன்றும் கிடைக்காம ஓஞ்சு போயிருக்குமா. ஓய்ந்த மாவும் உடைந்த குன்றும், அங்கே வந்து மலைகள்லாம் கல்ல முள்ளுமா உடஞ்சு கிடக்குமா. உடைந்த குன்றும் அன்றியும் நின்றலால் வேய்ந்த வேயும், அங்கே உள்ள மூங்கில் மரங்கள்லாம் ஒன்னோட ஒன்று உராசி அதுலேருந்தே தீ வருமா. ஸோ அதைத்தான் அவர் சொல்கிறாரு. ஸோ அன்றியும் நின்றலால் வேய்ந்த வேயும் அல்லதில்லா சிங்கவேள் குன்றமே அப்படிங்கிறது பாசுரம். ஸோ இதில் வந்து அந்த ஊரில் உள்ள அந்த மிருகங்களோட தன்மை, அந்த இடத்துல உள்ள மரம் செடி கொடி அந்த மூங்கியெல்லாம் இதாச்சுன்னு சொல்கிறாருல. ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது யோகானந்த நரசிம்மர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு. இந்த சுவாமி தான் யோகானந்த அதாவது நரசிம்மர் வந்து ஹிரண்யனை வதம் பண்ண பின்னாடி பிரகலாதனுக்கு வந்து அனுகிரகம் பண்ணும்போது அவனுக்கு வந்து சில யோக முத்திரைகளை செஞ்சு காமிச்சாராம். ஸோ அதனால் இங்கே உள்ள நரசிம்மர் வந்து இந்த சன்னதியில் வந்து பத்மாசனத்தில் உட்காந்து இந்த யோக முத்திரையோடு உட்காந்துருக்காரு. அதனால் யோகானந்த நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் காட்டுப்பகுதி, கொஞ்சம் இதாக தான் இருக்கும், டிஃபிகல்ட் இதாக தான் இருக்கும் ஆக்சஸ். அதனால் இந்த பாசுரம் வந்து அங்கே போகும்போது அவருக்கு தோணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. 4வது வந்து எவ்வம் வெவ்வேல் பொன் பெயரோன் ஏதலன் என்னுயிரை வவ்வி ஆகம் வள்ளுகிறாள் வகிர்ந்த அம்மானதிடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சி போதோடு கால் சுழன்று தெய்வமல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேள் குன்றமேங்கிறார். ஸோ இதுலேயே 2 வரி வந்து நரசிம்மருடைய இதை சொல்லிட்டு கவ்வு நாயும் கழுகும் உச்சி போதோடு கால் சுழன்று, அதாவது அங்கே உள்ள காட்டு நாய்கள்லாம் யார் வந்தாலும் பாஞ்சு கடிக்குமா. கவ்வும் நாயும் கழுகும், அங்கே இந்த மாதிரி இறந்து கிடக்கிற மிருகங்களையும் இதங்களையும் பிணங்களை வந்து தேடிட்டு இந்த கழுகுகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குமா. உச்சி போதோடு கால் சுழன்று தெய்வமெல்லாம் செல்ல ஒன்னா சிங்கவேள் குன்றமே. உச்சி போது மாதிரி வெயில் எப்பவுமே அடிக்குமா.
காத்தோட, சூழக்காத்தோட, தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்றமே. அதாவது தெய்வங்களால தான் போக முடியும், நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களால போக முடியாது, அவ்வளவு கடுமையான காட்டுப்பகுதி அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்காரு. ஸோ இது வந்து எப்படி தோணிச்சுன்னா, பார்கவ நரசிம்மர் சன்னதின்னு ஒன்று இருக்குது. பார்கவ நரசிம்மர் சன்னதிக்கு வந்து ஜீப்பில் போகணும், இது ட்ரெக்கிங் போக முடியாது. அது வந்து பாதை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டிஃபிகல்ட் ஜேர்னி தான். ஆனால் 2 கிலோமீட்டர் தான், கொஞ்ச நேரத்துலேயே போயிட்டோம். அந்த இடத்துல பார்கவ நரசிம்மர், பார்கவர்னா யாரு? பரசுராமர். பரசுராமர் தான் பார்கவர்னு சொல்றது. ஸோ பரசுராமர் வந்து இங்கே வந்து இந்த நரசிம்மரை வந்து வேண்டிக்கிட்டு அங்கே தவம் இருந்தாராம். அதனால பரசுராமருங்கிறது ஒரு அவதாரம் தானே. ஸோ அவர் தான் அங்கே அந்த இடத்துல போய் தவம் பண்ணாரு. அப்படிங்கிறனால தெய்வமல்லால் செல்ல ஒண்ணாத சிங்கவேள் குன்றமே. ஸோ அந்த மாதிரி தெய்வங்கள் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்தோட தன்மையை சொல்றாரு. ஸோ இது வந்து பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்த ஊரில் உள்ள மிருகங்களை பற்றியும் அந்த காட்டை பற்றியும் அங்கே உள்ள இந்த வெயில் அடிக்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு. இது என்ன, இது வந்து புட் ஆஃப் ஆகாதான் நம்ம சாதாரண மனுஷங்களுக்குன்னா? அப்படி இல்லையா, ஆழ்வாருக்கு வந்து இவ்வளவு கடுமையான ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருந்தாலும் அவருக்கு வந்து வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலைன்னு பாடினார்ல திருமாலையில், அந்த மாதிரி தான் அவருக்கு படுதான் எல்லாம். அதாவது பகவானுக்கு உகந்த இடம்னா அந்த இடம் எவ்வளவு கடுமையான இடமா இருந்தாலும் அவருக்கு வந்து ஏற்ற உசிதமான இடம்தான் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் சொல்றாரு. ஸோ அடுத்து வந்து மென்ற பேழ்வாய் வாழையிற்றோர் கோளறியாய் அவுணன் பொன்ற ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் நின்ற செந்தி மொண்டு சூறை நீள் விசும்பூடறிய சென்று காண்டற்கரிய கோயில் சிங்கவேள் குன்றமே. ஸோ இந்த 9 நரசிம்மர் கோயில்லையும் சன்னதிலையும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து போகிறதுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு அடியானை கேட்டிங்கன்னா, நான் வந்து பவன நரசிம்மர் சன்னதி தான் சொல்வேன். பவன நரசிம்மர் சன்னதி வந்து எகெயின் நடந்து போகிறது இல்லை, அது இந்த ஜீப்பில் தான் போகிறாங்க. ஒரு 8-10 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அது போகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அவ்வளவு கடுமையான ஒரு ரூட்டு, ரோடே இருக்காது, சும்மா அந்த காட்டிலேயே அப்படியே ஓட்டிகிட்டு போவாங்க. போய் சேர்றதுக்குள்ளே நம்ம உடம்புல உள்ள எல்லா ஜாயிண்ட்டையும் கலட்டி திருப்பி மாட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அந்த அளவுக்கு இதாக இருக்கும். அங்கே உள்ள நரசிம்மரோட திருநாமம் வந்து பவன நரசிம்மர். பாவனம்னா புனிதம். ஸோ புனிதத்தை கொடுக்குற நரசிம்மர், நம்ம பாவங்களை நீக்கி நம்மளை புனிதமாக்குறதுனால அவர் பவன நரசிம்மர்னு சொல்லுவோம். அகோபில மடம் அழகிய சிங்கர் இந்த ஜிஆர் சுவாமி வந்து யாராவது வந்து சுவாமி இந்த மாதிரி நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், அது புதுசாக ஏதாவது கல்யாணம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டு ஆசீர்வாதம் கேட்டு வருவாங்களா, அந்த மாதிரி வர்றவங்கள அவர் வந்து பவன நரசிம்மரை போய் சேவிங்க அப்படிம்பாராம். ஸோ அவரை போய் சேவிச்சிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு உள்ள இந்த கர்மாக்களை எல்லாம் கழித்து நீங்கள் செய்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பாரு, எந்த தடங்களும் இல்லாமல். அதனால் பவன நரசிம்மரை போய் சேவிங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா, அவுணன் பொன்ற ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம்ங்கிறார். புனிதன்னா பவன நரசிம்மருங்கிறனால அந்த புனிதனிடம். சென்று காண்டற்கரிய கோயில், இது அடியனுடைய அனுபவத்தில் சொன்னேனே, போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான கோயில். சென்று காண்டற்கரிய கோயில் சிங்கவேள் குன்றமே. ஸோ இந்த பாசுரத்தை படித்து இந்த அர்த்தங்களை எல்லாம் பார்க்கும்போது, அங்கே போனதை நினச்சி பார்க்கும்போது, ஒருவேளை இந்த நரசிம்மர் சன்னதிக்கு போனதை தான் அவர் இந்த மாதிரி பாடியிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ பவன நரசிம்மர் வந்து தாயார் மடியில் உட்காந்துருப்பான். ஸோ இடது மடியில் லக்ஷ்மி நரசிம்மர் தான் அங்கே உள்ளவர். ஸோ இடையில் தாயாரை அணைச்சிக்கிட்டு உட்காந்துருப்பார். தாயாருடைய முகம் வந்து இப்படி கொஞ்சம் சைடில் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும், இடது கண். வலது கண் வந்து பெருமாளை பார்க்குற மாதிரி இருக்கும்.
ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது. அந்த தாயாருடைய முகம் வந்து அங்க உள்ளவங்க காமிப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இடது கண் வந்து நம்மள பார்க்கும். வலது கண் வந்து பெருமாள பார்க்கும். அந்த மாரி. இப்ப முமுட்சுப்படியில வந்து பிள்ளை லோகாச்சாரியார் வந்து சொல்லுவாரு. அந்த தாயாருடைய இது புருஷகாரத்த பத்தி பேசும்போது, அதாவது ஒரு படுக்கையில படுத்திருக்க அந்த மனைவி வந்து ஒரு கையால கணவனையும் பிடிச்சுக்கிட்டு இருப்பா. இன்னொரு கையால தொட்டில உள்ள குழந்தையையும் பிடிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த மாரி 2 பேரையும் அரவணைச்சு போறவ தான் தாயி. அந்த மாரி தான் பெரிய பிராட்டி தாயாரும் இருக்கா. அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தாயார் வந்து நரசிம்மர் மடியிலிருந்து ஒரு கண்ணால நம்மளையும், இன்னொரு கண்ணால பெருமாளையும் பார்க்குற மாரி இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் அந்த சன்னதி. அடுத்த 6வது பாசுரம், எரிந்த பைங்கண் இலங்கு பேழ்வாள் எயிற்றோடு இது எவ்வுரு என்று இருந்து வானோர் கலங்கி ஓட இருந்த அம்மானது இடம் நெறிந்த வேயின் முளையில் நின்று நீள் நெறிவாய் உழுவை திரிந்த ஆணை சோடு பார்க்கும் சிங்கவேள் குன்றமே. எகெயின் முதல் 2 வரியில வந்து நரசிம்ம வதத்தை பத்தி சொல்லிட்டு அதுல ஒரு வார்த்தை சொல்றார், இருந்து வானோர் கலங்கி எயிற்றோடு இது எவ்வுரு என்று இருந்து வானோர் கலங்கி ஓட. அதாவது வானவர்கள் வந்து நரசிம்மருடைய உருவத்தை பார்த்து பயந்து ஓடணும். இது என்ன உருவண்டா இது அப்படின்னு பயந்து ஓடினாங்க. ஸோ அந்த மாதிரி இடம்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. நெறிந்த வேயின்னா மூங்கில் மரம் நெரிச்சு முளையுள் நின்று நீள் நெறிவாய் உழுவை. உழுவைனா புலி தெரிந்த புலி வந்து ஆணை சுவடு பார்க்குமா. யானைகள் இந்த பக்கம் போயிருக்கா, நம்ம பின்னாடி போய் அடிக்கலாமா அப்படின்னு அந்த புலிகள் தேடுமா. உழுவை திரிந்த ஆணை சுவடு பார்க்கும் சிங்கவேள் குன்றமே. அதாவது அந்த அளவுக்கு அந்த காட்டு பகுதியில் காட்டு மிருகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு. ஸோ இது வந்து வராக நரசிம்மர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு. குரோடா நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோடாம்னா வராகம். அதாவது நரசிம்மர் அவதாரம் எடுத்து இது ஹிரண்யனை வதம் பண்ணதுமே பிரம்மன் வந்து சேவிக்கிறதுக்காக, நரசிம்மரை சேவிக்கிறதுக்காக ஓடி வரும்போது ஹி ட்ராப் தி வேதாஸ் புக்கா. கையில் இருந்த வேத புக்கை வந்து ட்ராப் பண்ணிட்டார், ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பூமியில் விழுந்து பூமிக்குள்ளே போயிருச்சான். அப்புறம் படைப்பு தொழில் பண்ணணும்னா வேதம் வேணுமே, அதனால வேண்டிக்கிட்டப்போ நரசிம்மர் வந்து வராக அவதாரம் எடுத்து அதை பூமிக்குள்ளே இருந்து ஏற்கனவே ஹிரண்யாக்ஷன்கிறவன் பூமாதேவியை கொண்டு போய் கடலில் ஒழிஞ்சித்தப்போ அதே அவதாரம் தானே வராக அவதாரம் பண்ணார்ல, அதே மாதிரி நரசிம்மரும் வராக உருவம் எடுத்துக்கிட்டு பூமிக்குள்ளே போய் அந்த வேதத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது தாயாரோட வந்தாராம். ஸோ அந்த வராக நரசிம்மரை வந்து அந்த உருவம் அவருடைய திருமேனி எப்படி இருக்கும்னா, முகம் வந்து வராகம் பன்னி மாதிரி இருக்கும், உடல் வந்து மனித உடல், வால் வந்து சிங்க வாலாக இருக்கும். ஸோ அது வெறும் வராகம் தானே. அப்போ வராக லக்ஷ்மி வராகர்னு சொல்லிடலாமேன்னு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வால் வந்து சிங்க வாலாக இருக்கும். அதனால அது நரசிம்மர் தான், ஆனால் வராக முகத்தோடு இருக்கார். அதனால வராக நரசிம்மர். ஸோ இதில் வந்து இந்த பாசுரத்தில் பார்த்தீங்கன்னா, எயிற்றோடு இது எவ்வுரு என்று இருந்து வானோர் கலங்கி ஓட. இது என்ன உருவம்னு தெரியாமல் வானவர்கள்லாம் கலங்கி ஓடினாங்கள. ஏன்னா முகம் வராகமாக இருக்குது, உடம்பு வந்து மனித உடம்பாக இருக்குது, வால் வந்து சிங்க வாலாக இருக்குது. இது என்ன உருவண்டா இது அப்படின்னு புரியாமல் இது பண்ணாங்களாம். ஸோ ஒருவேளை திருமங்கையாழ்வார் இந்த நரசிம்மரை சேவிச்சு தான் இந்த மாதிரி பாடியிருப்பாரோ அப்படின்னு தோணுது. அடுத்து 7வது பாசுரம், முனைத்த சீற்றம் விண்சுடப் போய் மூவுலகும் பிறவும் அனைத்தும் அஞ்ச ஆளறியாய் இருந்த அம்மானதிடம் கனைத்த தீயும் கல்லும் அல்லா வில்லுடை வேடருமாய் திணைத்தனையும் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்றமே. திணைத்தனையும், திணைன்னா நம்ம சாப்பிட்றோம்ல திணை, அதாவது சிறுதானியம். அந்த சிறுங்கிறத தான் திணைங்கிறாங்க. அதாவது சன நேரம் கூட போக முடியாதான். அதைத்தான் திணைத்தனையும் செல்ல ஒண்ணா சிங்கவேள் குன்றமேனா அந்த ஊருக்கெல்லாம் நீங்கள் போய் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. ஏன்னா கனைத்த தீயும் கல்லுமல்லா வில்லுடை வேடருமாய்.
அங்கே ஒரே கல்லு மண்ணுமா இருக்கும், ஒரே வெயில் அடிக்கும், வில்லுடை வேடர்கள்லாம் இருப்பாங்க. அங்கெல்லாம் போய் நம்ம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது அப்படின்னு ஆழ்வார் பாடுறாரு. ஸோ இது வந்து காரஞ்ச நரசிம்மர் அப்படின்னு ஒரு சன்னதி இருக்கு. காரஞ்ச நரசிம்மர்னா, காரஞ்சம்ங்கிறது மரம், அங்கே உள்ள ஒரு மரத்துக்கு, அந்த ஆலமரம் வேப்ப மரம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி காரஞ்ச மரம்னு ஒன்று இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில் தான் இந்த நரசிம்மரோட சன்னதி இருக்குது. அந்த நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மரில் வந்து என்ன விசேஷம்னா, இந்த இங்கே இருக்கார், நீங்கள் அப்புறமா ஜூம் பண்ணி பார்க்கலாம், இங்கே இருக்கார். காரஞ்ச நரசிம்மர் கையில் வந்து வில் இருக்கும், இடது கையில் வில்லு வச்சுருப்பார், வலது கையில் சக்கரம் ஆஸ் யூஷுவல் இருக்கும், இடது கையில் சங்குக்கு பதிலாக வில்லு பிடிச்சிருப்பார். அந்த சன்னதியில் வந்து ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு இது இருக்கும், ஒரு தனி சன்னதி இருக்கும். அங்கே உள்ள பட்டர்கள் வந்து என்ன கதை சொன்னாங்கன்னா, ஆஞ்சநேயர் வந்து அகோபிலத்துக்கு வந்து நரசிம்மரை இது பண்ணும்போது அவர் ஆஸ் யூஷுவல் ராமா ராமான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாராம். ஸோ நரசிம்மர் வந்து நான் தான் இங்கே இருக்கனே, அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி ராமான்னு சொல்கிறேன்னா, நீ ராமன் இல்லையே அப்படின்னா, அப்படியா, அப்படியே ராமன்னா எப்படி இருக்கணும்னா, ராமன்னா என்னுடைய ராமன் வந்து கையில் கோதந்தட்டோட அந்த வில்லோட தான் இருப்பார் அப்படின்னோன்னா, அதனால் என்ன, நான் அப்படியே காட்சி தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு கையில் வில்லோட நரசிம்மர் வந்து காட்சி கொடுத்தாராம். ஸோ அந்த சன்னதியில் அந்த காரஞ்ச நரசிம்மரை சேவிச்சிங்கன்னா இடது கையில் வில்லு வச்சிருப்பார். இப்போ இந்த பாசுரத்தை பாருங்க. கனைத்த தீயும் கல்லுமல்லா வில்லுடை வேடருமாய் தினைத்தனையும் செல்ல ஒண்ணா சிங்கவேல் குன்றமே. ஸோ வில்லுடை வேடருமாய், வில்லுடைய வேடர் அப்படின்னு ரெஃபர் பண்றாரு பாருங்க. இப்போ சரியா வருதா? ஸோ ஒருவேளை இந்த நரசிம்மரை சேவிக்கும் போது தான் அவருக்கு அப்படி தோணிச்சோ என்னமோன்னு ஒரு அனுபவம். அடுத்து 8வது பாசுரம். நாத்தெழும்ப நான்முகனும் ஈசனும் முறையால் ஏத்த அங்கோர் ஆளறியா இருந்த அம்மானதிடம் காய்த்த வாகை நெற்றொலிப்ப கல்லதர் வேங்கடல் போய் தேய்த்த தீயால் விண் சிவக்கும் சிங்கவேல் குன்றமே. எகைன் வந்து முதல் 2 வரியில நாத்தெழும்ப நான்முகனும் ஈசனும் மாய் முறையால் ஏத்த, அதாவது நாத்தெழும்பன விடாம பாடிக்கிட்டே இருக்கிறது. நான்முகனும் ஈசனும்னா பிரம்மாவும் சிவனும், நரசிம்மரை வந்து முறையால்னா, இப்போ நம்ம சந்தை சொல்லும்போது முதல் 2 வரி ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, அடுத்த 2 வரி 4 பேர் சொல்லுவாங்க, மாறி மாறி சொல்லுவாங்க. அது வந்து முறையால் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நான்முகனும் ஈசனும் மாறி மாறி புகழ் பாடுறாங்களாம் நரசிம்மரை. ஸோ நாத்தெழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த அங்கோர் ஆளறியா இருந்த அம்மானதிடம் காய்த்த வாகை நெற்றொலிப்ப, வாகை மரத்துல காஞ்சிருக்கான், நெற்றொலிப்ப கல்லதர் வேங்கலை போய் தேய்த்த தீயால் விண் சிவக்கும், அதாவது அந்த மூங்கில் மரங்கள்லாம் உரசி அந்த தீ பிடிச்சி அந்த தீ வந்து வானம் வரைக்கும் போகுமா. அதைத்தான் அவர் வந்து தேய்த்த தீயால் விண் சிவக்கும் சிங்கவேல் குன்றமே அப்படிங்கிறாரு. ஸோ இதில் வந்து சத்திரவட நரசிம்மர் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சன்னதி இருக்கு. சத்திரவட நரசிம்மர், அதாவது சத்திரவடம்ங்கிறது எகெயின் அந்த வடம்னா ஆலமரம். ஸோ அதோட அடியில் இருக்காரு. ஆமாம், அதோட அடியில் தான் இருக்காரு. அந்த நரசிம்மரை போய், ஆமாம், ஸோ அந்த சத்திரதட நரசிம்மரை போய் சேவிச்சிங்கன்னா, he is the only நரசிம்மர் who has got a smile on his face. அந்த புன்சிரிப்போடு இருப்பார், உட்கார்ந்து அமர்ந்த கோலத்தில் இருப்பார். இடது கையை வந்து இந்த பாட்டு கச்சேரி கேட்கும்போது இப்படி தட்டுவாங்களே, அந்த மாதிரி தட்டுற பாணியில் கையை வச்சிருப்பார் தொட மேலே. அங்கே வந்து அங்குள்ள பட்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாஹா ஹூஹூன்னு 2 தேவர்கள் அவங்க வந்து நரசிம்மருக்கு வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக கீழே வந்து அவங்க வந்து பாடினாங்களாம். அவங்க பாடினதை அவர் நரசிம்மர் வந்து தாளம் தட்டி சந்தோஷமாக கேட்டு சிரிச்சாராம். அதனால் அவர் புன்சிரிப்போடு இருக்கார். அதனால் அவர் வந்து அந்த சங்கீதத்தை ரசிக்கிற மாதிரி மடியில் வந்து தட்டுற மாதிரி கையை வச்சுக்கிட்டு இருக்காரு.
அப்படின்னு அங்கே உள்ளவங்க கதை சொன்னாங்க. ஸோ இந்த பாசுரத்தை பாருங்க. நாத்தெழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த அப்படின்னு. ஸோ நான்முகனும் ஈசனும் மாறி மாறி பாடுறாங்க. ஸோ அங்கே சொல்கிற கதை ஹாஹா ஹூஹுன்னு 2 தேவர்கள் கந்தர்வர்கள் பாடினாங்க அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. ஸோ அதைத்தான் ஆழ்வார் நான்முகனும் ஈசனுமாய் பாடினதா அவர் சொல்லியிருக்காரோ என்னமோன்னு ஒரு அனுபவம். சத்திரவட நரசிம்மர் இப்போ நம்ம பார்த்தது. கடைசியில் இப்போ 9வது பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம். மாலோல நரசிம்மர், அதாவது தாயாரோட சேர்த்து பாடுறது. ஸோ நல்லை நெஞ்சே தன்னுடைய மனசை சொல்றாரு. நல்லை நெஞ்சே நாம் தொழும் நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதர் புல்கன் என்ற 1000 தோழனிடம் நெல்லி மல்கி கல் உடைப்ப புல் இலை ஆர்த்து அதர்வாய் சில்லு செல் என்று ஒல்லராத சிங்கவேள் குன்றமே. ஸோ நல்லை தன்னுடைய மனசை பார்த்து பாடுறாரு. நல்லை நெஞ்சே நாம் தொழும் நம்முடைய நம்பெருமான். நாம் தொழும் நம்பெருமான்னே சொல்லியிருக்கலாமே. நம்பெருமான்னாலே நம்மளுடைய பெருமாள் தானே அர்த்தம். நம்முடைய நம்பெருமாள் ஏன் நம்முடைங்கிற வார்த்தையை இடையில சொல்லியிருக்காரு? ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு. நம்முடைனா அவரு நம்பெருமான் கரெக்டு தான், எல்லாருக்கும் அவர் பெருமான் தான். நம்முடைய நம்பெருமான்னு பெருமாள் அடியவர்களுக்கு, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அவர் விசேஷமா கடாட்சிக்கிறார். அதனால அந்த வைஷ்ணவர்களை விசேஷப்படுத்தி சொல்லணுங்கிறதுக்காக நம்முடைய நம்பெருமான் அப்படிங்கிற நம்முடைங்கிற வார்த்தையை இடையில போட்டிருக்கிறது காரணம் அதுதான். பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம் இது. அல்லிமாதர் புல்கன் என்ற, அல்லிமாதர்னா தாமரை பூவில் உள்ள தாயார். அல்லிமாதர் புல்கன் என்றன அணைத்து கொண்டு நின்ற 1000 தோழனிடம். ஸோ இந்த இடத்துல மட்டும் எப்படி 1000 தோள் வந்துச்சு? இவ்வளவு நேரம் நம்ம 2 கை 4 கை 6 கை 8 கை தானே பார்த்தோம். இப்போ திடீர்னு 1000 தோள் என்னன்னா, தாயாரை அணைச்சிக்கும் போது அந்த பரவசத்தினால பெருமாளுக்கு 1000 தோள் ஆயிடுமா. ஸோ அதனால அவர் அந்த அந்த அனுபவத்தை சொல்றதுக்காக இந்த இடத்துல மட்டும் 1000 தோள்கள் 1000தாய் முடிகள் 1000தாய் அப்படின்னு ஆழ்வார் பாசுரம். அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் 1000 தோழன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் தாயாரோட சேர்ந்து இருக்கிறனால, அரவணைச்சு அவன் மடியில உட்கார்த்து வச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்ற. சில்லிக்கான சுவர்கோழியாம் சான்ஸ்கிரிட்ல. அந்த சுவர்கோழி கத்துற சத்தம் அந்த ஊர்ல கேட்டுக்கிட்டே இருக்குமா அந்த காட்டுல. அதைத்தான் அவர் சில்லு என்று ஒல்லராத சிங்கவேள் குன்றமே அப்படின்னு ஆழ்வார் பாடுறாரு. ஸோ கடைசி பலஸ்ருதிக்கு வந்துட்டோம். 10வது பாசுரம். செங்கநாளி எட்டிறைஞ்சும் சிங்கவேள் குன்றுடைய எங்கள் ஈசன் எம்பிரானை இருந்தமிழ் நூற்புலவன் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் வண்டரை தார்கலியன் செங்கையாளன் செஞ்சோல் மாலை வல்லவர் தீதிலரே. ஸோ கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 10 பாசுரங்களை சேவிக்கிறவங்க படித்து அனுபவித்து பாடுறவங்களுக்கு எந்த குறைகளும் எந்த தீங்கும் நடக்காது. வல்லவர் தீதிலரே, தீதுன்னா கெட்டது, எந்த கெட்டதும் அவங்களுக்கு நடக்காது. ஸோ செங்கநாளி இட்டிறைஞ்சும் சிங்கவேள் குன்றுடைய எங்கள் ஈசன் எம்பிரானை இருந்தமிழ் நூற்புலவன் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் வண்டரை தார்கலியன். ஸோ திருமங்கையாழ்வாருடைய கடைசி பாசுரத்தில் எப்போவுமே அவருடைய அடைமொழிகள், அவருடைய பட்டப்பெயர்கள்லாம் நிறைய வரும். இதில் அதே மாதிரி ஆமா, இருந்தமிழ் நூற்புலவன் மங்கையாளன் மண்ணு தொல்சீர் வண்டரை தார்கலியன் 5-6 அடைமொழியோட தன்னை சொல்லிக்கிறார். சொல்லிட்டு செங்கையாளன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ அந்த கடைசி பாசுரம் அடிவாரத்தில் உள்ள பிரகலாத வரதன் சுவாமிக்கு அவர் அந்த ஆழ்வார் சேவிச்ச காலத்தில் அந்த கோயில் இருந்ததான்னு தெரியல. ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடிவாரத்தில் உள்ள கோயில் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு அப்படிதான் சொன்னாங்க அங்கே. ஸோ ஆழ்வார் காலத்தில் இருந்ததா இல்லையான்னு தெரியல. பட் அது 10வது சன்னதி, அந்த ஊரில் உள்ள சன்னதி பிரகலாத வரதன் சன்னதி. அந்த சன்னதிக்கு தான் இந்த பாசுரம் சொல்லி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்ரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதாய
नाथयमुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतायस्तनयाय विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदाङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतां सहस्र महदाव्यपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्